தாமிரபரணி ஆறு வீட்டின் பின்புறம் சுளித்து கொண்டு ஓடியதை பார்த்ததும் இறங்கி குளிக்க வேண்டும் போல் இருந்தது. ஆனால் கணவனின் எச்சரிக்கை சற்று பயத்தை அளித்தது. நீளமான அக்ரஹார வீடு, முன்வாசலும் பின்வாசலும் ஒரே நேர்கோட்டில். பின்புற கதவை திறந்தால் கடைசி படியை தொட்டபடி சலசலவென்று ஓடும் தாமிரபரணியாறு தன்னை பார்த்து வாயே என்று அழைப்பது போல் தோன்றும். ஒரே ஒரு நாள் ஆத்துல இறங்கி குளிக்கட்டுமா? அனுமதி கேட்டாள். வேண்டாம், எனக்கு நீச்சல் தெரியும். சொன்னா கேட்க மாட்டியா? 5 வருஷத்துக்கு அப்புறம் குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. இன்னும் 3 மாசம் கூட முழுசா ஆகல. ஏதாவது விபரீதம் ஆச்சுனா? ஒன்னும் ஆகாது. தலை குனிந்தபடி முணுமுணுத்தாள் கோமதி. சரி, ஒன்னு செய். நான் இருக்கும்போது ஆத்துல இறங்காம படியில நின்னுட்டே குளிக்கணும். அதுக்கு நான் பாத்ரூம்லயே குளிச்சுப்பேனே. அதுதான் நல்லது என்று சொன்ன பிறகு ஆசையை மூட்டை கட்டி வைத்தவள்தான். ஆனால் இன்று ஏனோ மனம் பரபரத்தது. மெதுவாக 6 படிகளில் இறங்கி 7வது படியில் கால் வைத்த போது உடல் சிலிர்த்தது. கண்களை மூடி முகத்தை வருடிய குளிர்ந்த காற்றை அனுபவித்த போது சரக்கென்று வலிக்கு விழுந்த வேகத்தில் திகைத்து போனாள். ஆற்றின் வேகத்திற்கு இணையாக நீந்த முடியாமல் தத்தளித்த போது, அடி கோமதி, பயப்படாத, வந்துட்டேன் என்றபடி மீனாட்சி மாமி ஒரே தாவலாய் தாவியதோடு கோமதியை அணைத்தபடி நீந்தி படியேறினாள். நினைவிழந்தவளை பின்கட்டு வராண்டாவில் படுக்க வைத்து 2 கன்னங்களிலும் தன்னிரு கைகளால் தட்டினாள். எழுந்துக்கோ, உனக்கு தீர்க்காயுசு என்ற போதே 2 கால்களினூடே கசிந்த ரத்தம் கண்டு மீனாட்சி மிரண்டு போனாள். பகவானே, என்ன செய்வேன்? காந்திமதி தாயே, இவளை காப்பாத்து என்றபடி வாசலுக்கு ஓடினாள். மருத்துவரை அழைத்து வர சொல்லிவிட்டு காத்திருந்தாள். என்னாச்சு மாமி? அடக்கடவுளே, சம்திங் ராங் என்றபடி நாடியை பரிசோதித்தபடி மாமியை உற்று பார்த்தாள் டாக்டர் கமலா. அப்படி பார்க்காதீங்க, நான் ஒன்னும் பண்ணல. ஆத்துல விழுந்தவளை காப்பாத்தினேன். பயப்படாதீங்க மாமி, அதிர்ச்சியில கொஞ்சம் ப்ளீடிங் ஆகியிருக்கு. குழந்தை சேஃபா இருக்கு. உங்க சொந்தக்கார பெண்ணா? இல்ல இல்ல, இவா இங்க குடி வந்து 1 மாசம்தான் இருக்கும். தெலுங்குக்காரா, நல்ல பொண்ணு. அடிக்கடி பேசுவேன். தனியா இருக்கேனே, நேக்கும் பொழுது போகணும்ல. மடி ஆச்சாரம் பார்க்க மாட்டீங்களோ? ஆபத்துன்னு வரச்ச மடியாவது ஆச்சாரமாவது எல்லாரும் மனுஷா தானே. சாதாரணமா அக்ரஹாரத்துல மத்தவாளுக்கு வீடு தரமாட்டாங்களே. வாஸ்தவந்தான், நல்ல மனுஷாலா தெரிஞ்சா. அதோட சைவம் மட்டும்தான் சாப்பிடுவான்னு சொன்னா. சரின்னு விட்டுட்டேன். சரி, பாத்துக்கோங்க. இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். மயக்கம் தெளிஞ்சதும் சூடா ஏதாவது சாப்பிட கொடுங்கோ. நான் வரேன் மாமி. நன்றிமா, இத வச்சுக்கோ என்று முந்தானையில் முடிச்சிட்டு வைத்திருந்த பணத்தை கொடுத்த மீனாட்சி மாமியிடம், 70 வயசுல ஆத்துல குதிச்சு 2 உசுரை காப்பாத்திருக்கீங்க. எனக்கும் கொஞ்சம் புண்ணியம் சேரட்டுமே. வர்றேன். சிரித்தபடி படி இறங்கியவளை அன்பு ததும்ப பார்த்தாள் மீனாட்சி மாமி. நெல்லையப்பரையும் காந்திமதி அம்மனையும் தினம் 1 முறையாவது தரிசனம் பண்ணாவிட்டால் தூக்கம் வராது என்று புலம்பும் மீனாட்சி பாட்டியின் கணவர் இறந்து 15 ஆண்டு ஆகிறது. 60ஆம் கல்யாணம் முடிந்த கையோடு ஓரிரு மாதங்களில் கணவரின் ஆயுள் முடிந்தது குறித்து திருஷ்டிப்பட்டு விட்டது என்று ஊரே பேசினாலும் மீனாட்சி பாட்டி பெரிதாக எடுத்துக்கொண்டதில்லை. நமக்கான உப்பும் தண்ணீரும் தீந்து போனா போக வேண்டியதானே என்பாள். 2 பிள்ளைகள் மும்பை கல்கத்தா என்று பறந்துவிட தனிமையை உவப்புடன் ஏற்றுக்கொண்டவள். பாட்டி பாட்டி, கோமதியின் குரல் ஈனஸ்வரத்தில் ஒலிக்க, இரு இரு, எழுந்துக்காத, நான் வரேன். நீங்க தான் என்ன காப்பாத்துனீங்களா? நான் எங்க காப்பாத்தினேன்? நீ கும்பிடுற அம்பாள் தான் காப்பாத்தினா. சரியான நேரத்துல என்னை இங்க வரவழைச்சது அவதானே. அதோட ஆஸ்துமாக்காரியான எனக்கு சக்தியையும் தைரியத்தையும் கொடுத்தாளே, அத சொல்லு. பாட்டி, ஒன்னு கேப்பேன், உண்மையை சொல்லணும். என்ன பீடிகையெல்லாம் போடுற? கொஞ்சம் இரு, குடிக்க ஏதாவது கொண்டு வரேன். வேணாம், என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. என்னை யாரோ தள்ளிவிட்ட மாதிரி இருந்தது. இந்த வீட்டுக்கு வந்தபோது கால் இடறி விழுந்தேன். இந்த வீட்டுல அடிக்கடி யாரோ நடக்கிற மாதிரி சத்தம் கேட்கும். காத்து கருப்பு இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு பாட்டி. அசடு, அதெல்லாம் ஒண்ணுமில்ல. உன் கற்பனை. உன் ஆம்படையான்ட்ட சொன்னியோ? இவ்வளவு பெரிய வீடு வேணாம், மாறலாம்னு சொன்னேன். அவர் கேட்கல. இது பத்தி உங்கள்கிட்ட பேசணும்னு நினைப்பேன். நீங்க வந்த சுவடே இல்லாம ஓடி போயிடுவீங்க. நீ ஏதாவது கண்ணில் பாத்தியா? இதுவரை பார்க்கல. ஆனா ஏதோ இருக்குன்னு உள்ளுணர்வு சொல்லும்.
ப்ளீஸ் பாட்டி, அப்படி இருந்ததுன்னா சொல்லிடுங்க, நாங்க வேற வீடு பாத்துக்கிறோம். சூடா ஹார்லிக்ஸ் தரேன், முதல்ல அதை குடி, பிறகு சொல்றேன். நீ பயப்படுற அளவுக்கு பெரிய விஷயம் இல்ல என்ற மீனாட்சி பாட்டிக்கு தன் மகளின் நினைவு வர கண் கலங்கினாள். அபிராமி, நீ இங்கதான் இருக்கியாடி, எதுக்குடி பயமுறுத்துற, பாவம் இல்லையா? மானசீகமாய் மகளுடன் பேசினாள். மீனாட்சி பாட்டி கொடுத்த ஹார்லிக்ஸை ஒரே மூச்சில் குடித்த கோமதி, இப்ப சொல்லுங்க, விடாமல் அழுத்தமாய் கேட்டாள். ஈரப்புடவையோட நிக்கிறேன், போய் மாத்திண்டு வரேன், அதுக்குள்ள உன் புடவைய அலசி போடு. ஐயோ, நீங்க தான் எனக்கு ட்ரெஸ் மாத்தினீங்களா? ஆமா, ஏன் மாத்தக்கூடாதா? பொம்மநாட்டிக்கு பொம்மநாட்டி ஒத்தாசை செய்யலாம், தப்பில்ல, வெக்கப்படாத என்று சர்வ சாதாரணமாய் சொல்லிவிட்டு சென்ற மீனாட்சி பாட்டியை நினைத்து நெகிழ்ந்து போனாள். உயிரை மீட்டு தந்திருக்கிறாள். 70 வயதில் தனக்கு இந்த தைரியம் வருமா என்று தெரியாது. பாலாஜிக்கு தெரிந்தால் அரை மணி நேரம் குறையாமல் தடால் அடியாய் பேசுவான். மாமியாருக்கு தெரிந்தால் தொலைந்தோம். நல்ல வேளை எனக்கு ஒன்னும் ஆகல. குழந்தை சரியா இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணணும். 2 நாட்களாக மீனாட்சி பாட்டி இந்த பக்கம் வராமல் இருப்பது மனதிற்கு உறுத்தலாக இருந்தது. பக்கத்து வீடுதானே, சென்று பார்க்கலாம் என்று நினைத்தபடி காலை 11 மணிக்கு மேல் வாசல் கதவின் பித்தளை நாதங்கியை பலமாக தட்டினாள். எதிர் வீட்டு கோமல மாமி கதவை திறந்த போது திகைத்தபடி, பாட்டி இல்லையா? இருக்கா, 2 நாளா ஜுரம், நான் தான் அப்பப்ப வந்து பாத்துக்கிறேன். நான் உள்ள வரலாமா? எதுக்கு? அசந்து தூங்குறா, பாவம். நீ பிள்ளை தாச்சி, நீ போய் ரெஸ்ட் எடு. சத்தம் பண்ணாம பார்த்துட்டு போயிடுவேன். வேணாமே, முழிச்சுக்குவா, காது ஷார்ப்பு, முழிச்சுட்டா இருமல் வந்துடும். ஆஸ்துமா பேசன், சிரமப்படுத்தணுமா சொல்லு. சரி, நான் வந்துட்டு போனேன்னு சொல்லுங்க. சட்டென்று திரும்பினாள். தன்னை உள்ளே விடாமல் பேசி அனுப்பியது மனதை சங்கடப்படுத்தியது. கோலம் நன்னா இருக்கு, ஆனா சிக்கு கோலமா போடுறியே, அப்படி போடப்படாது, கோடுகளாத்தான் கோலம் இருக்கணும் என்று ஓரிரு முறை கோமல மாமி பேசியிருக்கிறாள். பதில் சொல்லாமல் சின்ன சிரிப்புடன் கோமதி நகர்ந்து விடுவாள். ஆனாலும் பாட்டி மாதிரி அன்பாக பேசியதில்லை அவள். யோசனையோடு வீட்டிற்கு வந்த சமயம் சமையலறையிலிருந்து டமால் என்று சத்தம் வர திடுக்கிட்டாள். உள்ளே பயத்துடன் சென்றாள். வைத்த பொருள் வைத்த இடத்தில் இருந்தது. எங்கிருந்து சத்தம் வந்தது? வீடு முழுவதும் நோட்டம் விட்டாள். அன்று முழுவதும் மனம் அலைப்பாய்ந்து கொண்டே இருந்தது. இரவு கணவனிடம் இது குறித்து பேசினாள். என்னங்க, ஏதேதோ வினோதமான சத்தம் கேக்குதுங்க, வந்த உடனே விழுந்தேன். ஆத்துல நானா விழல, யாரோ தள்ளுன மாதிரி இருந்தது. இந்த வீட்ல ஏதோ இருக்குங்க, வேற வீடு பாருங்களேன். ஆரம்பிச்சிட்டியா? காத்து, கருப்பு, பேய், பிசாசு இதெல்லாம் நம்ம மனசோட அதீத கற்பனை. இல்லங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீ கண்ணால எதையாவது பாத்தியா? சாமி கூட தான் கண்ணுக்கு தெரியல, இருக்கும்னு நம்புறீங்கல்ல. புத்திசாலித்தனமா பேசுறதா நினைப்பா உனக்கு? ஐயோ, எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே. மீனாட்சி பாட்டிக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு, உண்மைய மறைச்சிட்டாங்க. பாட்டி இல்லைன்னா நாய் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த, இப்ப அவங்களையே குறை சொல்றியே. ஒரு பக்கம் நெல்லு, சேம் சைடு கோல் அடிக்காத. உங்க வீட்டுக்கு போறியா சொல்லு, கொண்டு போய் விட்டுடுறேன். டிராவல் பண்ணக்கூடாதுன்னு டாக்டர் சொன்னதா சொன்னீங்க. ஆமா சொன்னாங்க, நீ தான் முரண்டு பிடிக்கிறியே. நம்ம பிள்ளைக்கு ஒன்னும் ஆகக்கூடாதுன்னு தான் சொல்றேன். அதெல்லாம் ஒன்னும் ஆகாது, பைத்திய மாதிரி உளறத நிறுத்து. வீடு மாத்துறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த மாதிரி வீடு கிடைக்காது. தவிர உனக்கு ஏதோ அவசரம்னா சட்டுன்னு என்னால வர முடியும். உன்னை பிரசவத்துக்கு அனுப்புறதா இல்ல. உங்க அம்மாவை வர சொல்லு, 1 வருஷம் இங்கேயே இருந்து உன்னை கவனிச்சுக்கட்டும். இப்பவே வேணும்னாலும் வர சொல்லு. எதுக்கு? உங்க அம்மா வாயில விழணுமா? வேண்டாம் சாமி, பிரசவத்துக்கு எங்க அம்மா இங்க வரமாட்டாங்க. உங்க வீட்ல என்ன வசதி இருக்கு? கடைசி நேரத்துல அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணாத, சொல்லிட்டேன். என்ன வசதி இல்ல? இந்த விஷயத்துல அம்மா வீடுதான் சௌகரியம். அவசரம்னா பக்கத்துல ஹாஸ்பிட்டல் இருக்கா? எங்க பாட்டியே பிரசவம் பாப்பாங்க, ஹாஸ்பிட்டல் எதுக்கு? விதண்டாவாதம் பண்ணாம தூங்கு. 5 வருஷம் உங்க அம்மா என்ன சக்கையா பிழிஞ்சு எடுத்தாங்க. குழந்தை இல்லைன்னு குத்தி காட்டினாங்க. நான் பொறுமையாத்தானே இருந்தேன். என்னைக்காவது வாதம் பண்ணியிருக்கேனா என்றதும் பாலாஜி அமைதியானான். 2 தங்கைகளின் பிரசவத்திற்கு ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் கோமதி தனியாளாய் அலைந்தது நினைவிற்கு வந்தது. பேச்சு காணோம்.
விடாமல் வம்பிழுத்த கோமதியை ஒரு கையால் இழுத்து ஆதரவாய் அணைத்து கொண்டான். அதான் தனியா வந்துட்டோம்ல, இப்ப எதுக்கு பழசெல்லாம் என்றபோது சட்டென்று எழுந்து அமர்ந்த கோமதி, அங்க பாருங்க, யாரோ நிக்கிற மாதிரி தெரியுது என்று கிசுகிசுப்பா கேட்க எழுந்து அமர்ந்தான். மனைவி கோமதி சுட்டிக்காட்டிய இடத்தில் ஒன்றுமில்லை என்பதை எப்படி இவளுக்கு உணர்த்துவது என்று யோசித்த பாலாஜி அங்கு போய் நின்றான். கைகளை நாலா பக்கமும் நீட்டினான். ஒரு சுற்று சுற்றினான். ஏதாவது இருந்தா நான் வந்து நிக்க முடியுமா? என்னை நிக்க விடுமா? இப்ப எங்க இருக்குன்னு சொல்லு, அங்க போய் நிக்கிறேன். அது நீங்க எழுந்து போனதும் மறைஞ்சிடுச்சு. உன் கற்பனைக்கு அளவே இல்லையா? ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்து. நீ கடவுளை நம்புறியா இல்லையா? நம்புறேன், கூடவே இதையும் நம்புறேன். சரி, உன் கூற்றுப்படியே இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த பூமியில கணக்கற்ற ஜீவராசிகள் இருக்குல்ல, அது அது அதன் வேலைய செய்யுது. உனக்கு இடைஞ்சல் பண்ணுதா? இல்லதான், அதுக்கு ஆபத்துனா நம்மளை தாக்கும்ல. அது மாதிரி நாம இங்க இருக்கிறது அதுக்கு பிடிக்கல. அதுதான் தொந்தரவு கொடுக்குது. நம்ம வீடு மாறிடலாமே. நீ ஏன் நெகட்டிவா யோசிக்கிற? பாசிட்டிவா யோசி. அதுக்கு உன்னை பிடிச்சிருக்கு, ஏதோ சொல்ல வருது. அதுக்கான முயற்சியா கூட இருக்கலாம்ல. ஏன் என்ன தள்ளிவிடணும்? ஆத்துல குளிக்க வேணாம்னு தடுத்திருக்கோம். நீ பயத்துல விழுந்திருப்ப. அப்படியா சொல்றீங்க? ஏன் அப்படி இருக்க கூடாது? பாசிட்டிவா திங்க் பண்ணு கோமதி. இல்லாத உன்னை இருக்குன்னு கற்பனை பண்ணாத. எனக்கு குழப்பமா இருக்குங்க. மீனாட்சி பாட்டிக்கு உண்மை தெரியும், சொல்ல தயங்குறாங்க. பாவம் பாட்டி, உன்னை காப்பாத்தினதுக்கு நன்றி சொல்லாம வம்பு பண்றியே, நியாயமா? பாட்டிகிட்ட பேசணும், அப்பதான் மனசு தெளியும். சரி, இப்ப எதையும் யோசிக்காம நிம்மதியா தூங்கு. அப்பதான் காலையில ஃப்ரெஷ்ஷா எழுந்துக்க முடியும் என்ற கணவனை ஒட்டி நெருக்கமாய் படுத்து கொண்டாள். ஆர்ப்பரிக்கும் மனம் சற்று அடங்கி இருந்ததில் இலகுவாக தூங்க முடிந்தது. அடுத்த 2 நாட்களில், கோமதி கோமதி, என்னை பார்க்க வந்தியாமே, சியாமலா சொன்னா என்ற மீனாட்சி பாட்டி வீட்டிற்குள் வர கோமதி வேலைகளில் மும்முரமாய் இருப்பது போல் பாவனை செய்தாள். வேலையா இருக்கியா? அப்புறம் என்ன சங்கதி? வீடு மாற போறியா? உங்க அனுமதி இல்லாம எப்படி மாற முடியும்? என்ன சங்கதின்னு நீங்க தான் சொல்லணும். எனக்கு 3 நாளா ஜுரம், வேற எந்த சங்கதியும் இல்ல. பாட்டி, இந்த வீட்ல ஏதோ இருக்கு, அது என்னன்னு எனக்கு தெரியணும். எதையும் மறைக்காம சொல்லுங்க. 5 நிமிடம் அமைதியாக இருந்த மீனாட்சி பாட்டி கண் கலங்கியபடி, என் குழந்தை அபிராமி 15 வயசாகும்போது இதே தாமிரபரணி ஆத்துல தவறி விழுந்து இறந்து போயிட்டாடி. ஆனா அவ நல்ல குழந்தை, யாருக்கும் கெடுதல் பண்ண மாட்டா. நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. பாட்டியின் அருகில் வந்த கோமதி, ஐம் சாரி பாட்டி, இவ்வளவு பெரிய துக்கத்தை எப்படி தாங்குனீங்க? தாங்கித்தானே ஆகணும், வேற வழி இல்லையே. கர்ம பலனை அனுபவிக்காம போக முடியுமோ சொல்லு? ரொம்ப வருத்தமா இருக்கு பாட்டி. நல்ல மனுஷங்களை தான் கடவுள் சோதிக்கிறார். பகவானுக்கு கண் இல்ல. கடவுளை நிந்திக்க கூடாது கோமதி. காரண காரியம் இல்லாம எதுவும் நடக்காது. எனக்கு பிராப்தம் இல்லடி என்ற மீனாட்சி பாட்டியை ஆதரவாய் அணைத்து கொண்டதும் கோமதியின் தோளில் சாய்ந்து விம்மினாள். பாட்டி ப்ளீஸ் அழாதீங்க. நான் அழமாட்டேன், எனக்கு புரிஞ்சிடுத்து. நீ என்னோட வா என்ற மீனாட்சி பாட்டி கோமதியின் கையை பிடித்து தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து கொண்டு போனாள். மரபீரோவிலிருந்து புகைப்பட ஆல்பத்தை எடுத்து கொடுத்ததும் பிரித்து பார்த்த கோமதி வியந்தாள். குழந்தையாய், சிறுமியாய், மங்கையாய், சிரித்த முகத்துடன், என் பொண்ணு அபிராமி என்ற மீனாட்சி பாட்டி, ஆத்துல ஏதோ இருக்குங்கிறியே, இவளை நீ பாத்திருக்கியா? இல்ல பாட்டி. நல்லது, ஆமான்னு சொல்லுவியோன்னு பயந்தேன். என் பொண்ணு அப்படியே இருந்தாலும் தேவதை, நல்லது செய்வாளை தவிர யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டா. என்ன மன்னிச்சிடுங்க பாட்டி. சரி விடு, மனசுல பயம் இருந்தா கண்டதை யோசிக்க வைக்கும். உனக்கு ஏன் என் ஆத்த வாடகைக்கு விட்டேன் தெரியுமா? உனக்கு என் பேத்தி வயசு, அதோட அவளும் சாயல்ல உன்னை போலதான் இருப்பா. அப்படியா? ஆமா, இந்த ஆல்பத்தை பாரு என்று வேறொரு ஆல்பத்தை கொடுக்க வாங்கி பார்த்தாள். அசப்பில் அப்படியே தன்னை போலவே இருக்க கோமதியின் கண்கள் வியப்பில் விரிந்தன. ஆச்சரியமா இருக்கு பாட்டி. இது என்ன ஆச்சரியம்? நம்மளை போல லோகத்துல 7 பேர் இருப்பாங்களாம், எங்க அம்மா சொல்லுவா. உங்க பேத்தி இங்க வருவாங்களா? வருவாளே, என் நினைப்பு வந்தா டெல்லியில இருந்து ஓடி வந்துடுவா. வந்தாள்னா வீட்டை கலகலப்பாக்கிடுவா. PhD முடிச்சிட்டா, இனிமேதான் வரன் பார்க்கணும்.
ஒரு டிகிரியாவது படிச்சிடணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அம்மா படிச்சது போதும்னு +2வோட நிறுத்திட்டாங்க. 18 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க என்ற கோமதியின் குரலில் ஆதங்கம். போகட்டு விடு, உன் குழந்தைய படிக்க வையி. பேசிண்டே இருக்கேன், ஒரு வாய் காஃபி குடிக்கிறியா? வேண்டாம் பாட்டி, குமட்டும். பால் வாசனையே பிடிக்கல. புளிசாதம் பண்ணுனேன், கொஞ்சம் சாப்பிடுறியா? சரி பாட்டி என்ற கோமதி ஆவலாய் சாப்பிட்டாள். நன்னா இருக்கா? கிண்ணத்துல போட்டு தரேன், ஆத்துக்கு எடுத்துட்டு போய் சாப்பிடு. வேண்டாம் பாட்டி, இது போதும். பாட்டியின் மனோதிடம் கோமதியை நிறைய யோசிக்க வைத்தது. முணுக்கென்றால் அழுதுவிடும் பூஞ்சை மனதுள்ள தனக்கு பாட்டி மாதிரி ஒருவர் அருகில் இருப்பது கொடுப்பினைதான் என்று யோசித்த போது அபிராமி நினைவிற்கு வர அறையை சுற்றி ஒரு முறை பார்த்தாள். வழக்கமாய் மாலை 6 மணிக்கெல்லாம் வந்துவிடும் கணவன் மணி 8 ஆகியும் வராதது கவலை அளித்தது. யாரிடம் கேட்பது, எப்படி கேட்பது? பாட்டியை துணைக்கு அழைக்கலாமா என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போதே, கோமதி கோமதி, கதவை தர, பாட்டி வந்திருக்கேன் என்று விடாமல் கதவை தட்டும் சத்தம் கேட்ட பிறகு சற்று தெளிந்தவளாய் வாசலை நோக்கி சென்று கதவை திறந்தாள். இன்னும் பாலாஜி வரலையா? பரணியில இருந்த செப்பு குடத்தை இறக்கும் போது கீழே விழுந்துடுத்து. சத்தம் கேட்டு பயந்துட்டியா? ஆமாம் பாட்டி, பயமா இருந்தது. கூடவே டமால்னு சத்தம் கேட்டதும் ரொம்ப பயந்துட்டேன். நல்லா பயந்த. நான் பாட்டின்னு பக்கத்துல தானே இருக்கேன். ஒரு குரல் கொடுத்தியானா வந்துட்டு போறேன். இதோ பாலாஜியே வந்தாச்சே என்றதும் வாசலை நோக்கி பார்வையை செலுத்தினாள். உங்க அம்மாவையோ இவளோட அம்மாவையோ வர சொல்லலாம்ல, ரொம்ப பயப்படுறாளே. கடுதாசி போட்டிருக்கேன் பாட்டி, எங்க அம்மாவுக்கு வர தோதுபடாது. கோமதியோட அம்மா அடுத்த வாரம் வருவாங்கன்னு நினைக்கிறேன். கூட மாட ஒத்தாசைக்கு நான் இருக்கேன், ஆனா எப்பவும் கூட இருக்க முடியாதுல்ல. அதோட அம்மா கூட இருந்தா தனி தைரியம்தான். முதல் குழந்தை வயிற்றுல உருவாகும் போது பல சந்தேகங்கள் வரும். அதை அம்மாட்ட தான் கேட்க முடியும். அப்படியெல்லாம் இல்லை பாட்டி, உங்கள்கிட்டையும் தயங்காம கேட்பேன். என் உசுரை காப்பாத்திருக்கீங்களே, நீங்களும் அம்மாவுக்கு இணைதான். அடடே, நன்னா பேசுறியே. உங்க அம்மா வரட்டும், பிறகு பாட்டியை தேடவே மாட்ட, அதுதான் யதார்த்தம் என்ற பாட்டி. 9 மணி ஆச்சு, சாப்பிடுங்கோ, வர்றேன் என்று விடைபெற்று சென்றதும் கணவனின் தோளில் சாய்ந்து விம்மினாள். எனக்கு நல்லபடியா குழந்தை பிறக்குமா? ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஆரம்பிச்சிட்டியா? நீ சரிப்பட மாட்ட. உன்னை ஊர்ல கொண்டு விட்டுடுறேன், அப்பதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். ஏன் கோபப்படுறீங்க? பேசாத என்று சுட்டு விரல் நீட்டி எச்சரித்தான் பாலாஜி. கணவனின் கோபத்திற்கு ஆளாகிவிட்டோமே என்ற மன வருத்தத்தில் அமைதியாக சென்று ஓரிடத்தில் அமர்ந்தாள். 5 ஆண்டு குடும்ப வாழ்க்கையில் பாலாஜி கோபப்பட்டதே இல்லை. குழந்தை இல்லாத குறையை மாமியார் சுட்டி காட்டும் போதெல்லாம் கோமதிக்கு பரிந்து பேசுவான். கோமதி குழந்தமா, பெண்ணுக்கான பக்குவம் வரட்டும் என்பான். குழந்தை பிறந்தா பக்குவம் வந்துடும். கேட்கறவங்களுக்கு பதில் சொல்ல முடியல. குழந்தை பிறப்ப தள்ளி போடக்கூடாது. அப்படியெல்லாம் இல்லம்மா, போன மாசம் டாக்டரை பார்த்தோம், எந்த குறையும் இல்லை. நீ கவலைப்படாத. அடிக்கடி சொல்லுவியே எல்லாத்துக்கும் நேரங்காலம் வரணும்னு என்றெல்லாம் தன் அம்மாவை சமாதானப்படுத்தியவன் தான். ஒரு முறை கூட எதற்கும் முகம் சுளித்ததில்லை. யோசித்தபடி மெதுவாக தலையை உயர்த்தி கணவனை பார்த்தாள். அதே சமயம் அவனும் பார்க்க, இனிமே அப்படி பேச மாட்டேன், மன்னிச்சிடுங்க என்றாள். சரி, ஒரு விஷயம் சொல்லு. உங்க அம்மா கூட இருந்தா பயம் இல்லாம சந்தோஷமா இருப்பியா? அத்தை கூட இருந்தாலும் சந்தோஷம்தான். அடட, உனக்கு கூட சாமர்த்தியமா பேச வருதே, இப்படி பேச எங்க கத்துக்கிட்ட? அத்தை கிட்டதான் 5 வருஷம் கூடவே இருந்திருக்கேனே, பேச கூட தெரியலனா எப்படி? மாமியார்ட்ட பயம் விட்டு போச்சு போல. வாரிசு வரப்போகுதுல்ல, அந்த தைரியம்தான். அப்ப ஏன் தயவெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லு. ஐயே, அது வேற இது வேற. அது எப்படி குழந்தை உண்டானதும் புருஷனை ஓரம் தள்ளிட்டு பிள்ளையோட ஐக்கியம் ஆயிடுறீங்க என்றதும் கிளுக்கன சிரித்தாள். உன் சிரிப்புக்கு என்ன அர்த்தம்னு புரியலையே. மெதுவா புரிஞ்சுக்கலாம், சாப்பிட வாங்க என்று அழைத்ததும் தென்னை ஓலையில் பின்னப்பட்ட தடுக்கை போட்டு சம்மணமிட்டு அமர்ந்தான். என்ன பண்ணிருக்க? வழக்கம் போல தோசைதான் என்றதும் 2 மட்டும் சாப்பிட்டு விட்டு எழுந்து விட, என்னாச்சு, வெளியே சாப்பிட்டீங்களா ஆச்சரியமாய் கேட்டாள். ஆமா, பழைய ஃப்ரெண்டு ஒருத்தன் ஆபீஸ் வந்திருந்தான். 2 பேரும் ஹோட்டல்ல டிஃபன் சாப்பிட்டோம். பசி இல்ல, நான் சாப்பிடலன்னா நீ சாப்பிட மாட்டியே, அதுக்காக சாப்பிட்டேன். சட்டுன்னு வா, உன்னோட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? முதல்ல சாப்பிடு
என்றதும் பல விஷயங்களை யூகித்தாள். எதையாவது பேசி கைமாற்றாக பணம் வாங்கி கொண்டு மாத கணக்கில் இழுத்தடிக்கும் பிரபாகரன் கடன் கேட்டிருப்பாரோ? ஒருவேளை ஆபீஸில் யாருடனாவது தகராறோ? யோசித்தபடி அவசர அவசரமாய் சாப்பிட்டு முடித்தாள். என்ன விஷயம்? யார்கிட்டயாவது சண்டையா? நல்லதாவே யோசிக்க மாட்டியா? பாஸ்கர் அண்ணா பெண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமாகி இருக்கான். பண கஷ்டம் போல, உதவ முடியுமான்னு கேட்டார். மறுக்க முடியல, தரேன்னு சொல்லிட்டேன். உனக்கு ஆட்சேபனை இல்லையே? கண்டிப்பா உதவணும். ஆனா உங்க அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு கொடுங்க. அதுதான பிரச்சனை, கொடுக்க விடமாட்டாங்களே. ஏதோ ஒரு கோபத்துல சொன்ன வார்த்தைய இன்னமும் மறக்காம பகைமை பாராட்டுறாங்க. சரி விடுங்க, உங்க அம்மா அப்படித்தான் இருப்பாங்க. இந்த மாதிரி சமயங்கள்ல உதவி செஞ்சே ஆகணும். எவ்வளவு வேணும்னு கேட்டு கொடுங்க, பாத்துக்கலாம். நீ எனக்கு பக்கபலமா நின்னா போதும் என்ற பாலாஜியின் வார்த்தைகளில் கோமதி மகிழ்ந்ததோடு, உங்களுக்கு நானும் எனக்கு நீங்களும் பக்கபலமா இருந்தா தானே வாழ்க்கை சுமையில்லாம நடக்கும் என்றாள். அடுத்து வந்த 2 நாட்களில் கோமதியின் அம்மா வந்துவிட பாலாஜி கோமதியை விட்டுவிட்டு பாஸ்கர் கேட்ட பணத்துடன் தஞ்சாவூருக்கு பஸ் ஏறினான். கோமதி அம்மாவிடம் தன்னை பற்றி பெருமையாக பேசியதை கேட்டபடியே வந்த மீனாட்சி பாட்டி, போருமே, அந்த நேரத்துல யாரா இருந்தாலும் உதவி பண்ணி இருப்பா. தவிர உன் கடவுள் நம்பிக்கையும் நல்ல குணமும் தான் காரணம் என்ற பாட்டியை பார்த்த கமலம் திக்பிரமையோடு நின்றாள். உங்களை எங்கேயோ பார்த்திருக்கேனே என்ற மீனாட்சி பாட்டி நெற்றியில் விரல் வைத்து யோசித்தாள். பார்த்திருக்க வாய்ப்பே இல்லை என்று பட்டென்று சொன்ன கமலம் பாட்டியின் தீட்சண்யமான பார்வையை எதிர்கொள்ள முடியாமல் தலை குனிந்தாள். இப்ப ஞாபகம் வந்துடுத்து. நீங்க திருச்சியா என்ற பாட்டி, என் மாட்டு பெண் அந்த ஊர்தான். உங்களை அங்க பார்த்திருக்கேன். அப்ப நீங்க நிறைமாத கர்ப்பிணி. அப்படியா என்ற கமலம், எனக்கு நினைவில்லை என்றாள். அது சரி, பாக்குறவங்களை எல்லாம் நினைவு வச்சுக்க முடியாதே. அந்த குழந்தை தானா இந்த கோமதி என்று பாட்டி கேட்டதும், ஆமா என்று அவசரமாய் பதிலளித்த கமலம் வேலை இருப்பது போல் சமையலறைக்கு சென்றாள். மர அலமாரியில் உள்ள பொருட்களை எல்லாம் துடைக்க ஆரம்பித்தாள். மனம் ஒரு நிலையில் இல்லை. கடவுளே, இது என்ன சோதனை என்று மனதிற்குள் மருகினாள். பதட்டப்படாதே கமலம், நடந்த எதற்கும் நீ பொறுப்பல்ல, தைரியமா இரு. தன்னைத்தானே தேற்றிக் கொண்டாள். அம்மா, இங்க வாமா. எங்க இருக்க? மகள் கோமதியின் குரல் கேட்க, வரேன், காஃபி கொண்டு வரேன் என்று பதில் குரல் கொடுத்தாள். ஒரு ட்ரேயில் காஃபியும் முறுக்கும் கொண்டு வந்து ஸ்டூலில் வைத்து, எடுத்துக்கங்கம்மா என்றாள். கோமதிக்கு கொடு, எனக்கு எதுக்கு? இப்பதான் சாப்பிட்டேன். அன்னைக்கு உன் ஆம்படையா உனக்கு மயக்கம் தெரியலேன்னு செய்த ரகலையில ஹாஸ்பிட்டலே மிரண்டு போச்சுல்ல? ஆமாம்மா, உங்களுக்கு ஞாபக சக்தியே அதிகம். என்னமோ, என்ன மாதிரி நீயும் அமங்கலியா நிக்கிற. யாருக்கு என்ன விதியோ அனுபவிக்கிறோம். கோமதி சொன்னா அவ கல்யாணம் நடந்து முடிஞ்சதும் அப்பா இறந்துட்டார்னு. 50 வயசுல கணவனை இழக்கிறது கொடுமை என்ற மீனாட்சி பாட்டி பேசியது எதையும் காதில் வாங்காமல் கடந்த கால நினைவுகளில் தொலைந்து போனாள் கமலம். இறந்து விடுவோம் என்ற நிலையில் கணவன் தன்னிடம் சொன்னதை நினைவு கூர்ந்தாள். கோமதி, உங்க அம்மா ஏதோ சங்கடப்படுற மாதிரி தெரியுது. என்ன பரிச்சயம் இல்லாததால இருக்கலாம், நான் வர்றேன் என்று புறப்பட்ட போது, ஐயோ அப்படி இல்லம்மா, கணவரோட ஞாபகம் வந்துடுச்சு. அவர் இருந்திருந்தா என் பொண்ணை காப்பாத்தினதுக்கு உங்க கால்ல விழுந்திருப்பார். எனக்கு தோணல. அடடா, கால்ல விழறதாவது அப்படி தோணவே கூடாது. எல்லாம் அவன் அருள் என்று கையை உயர்த்தி மேலே காட்டியதும் கமலத்தின் கண்களில் கண்ணீர் பெருகியது. நான் கிளம்புறேன், கோவிலுக்கு போகணும். பாட்டி, அம்மாவையும் கூட அனுப்பவா? உங்களுக்கு சிரமம் இல்லையே என்ற கோமதியிடம், எனக்கு என்ன சிரமம், வரட்டுமே, நீயும் வரலாமே. 4 மாசம் முடிஞ்சிடுத்தோனோ, இனி மசக்க படுத்தாது, தைரியமா வா என்றதும் புன்னகைத்தபடி உடன் சென்றாள். அடுத்து வந்த 2 மாதங்கள் மீனாட்சி பாட்டியின் பராமரிப்பில் விட்டுவிட்டு கமலம் ஊருக்கு சென்றுவிட பாலாஜி கோபத்துடன் அவ்வப்போது சீறினான். உங்க அம்மாவுக்கு மூளை மழுங்கி போச்சா? பக்கத்து வீட்டு பாட்டி வயசானவங்க, தவிர நமக்கு சொந்தமா பந்தமா? அவங்களுக்கு ஏன் கஷ்டம் கொடுக்கணும்? பெத்த பெண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டாமா? சீமந்தம் வளைகாப்புன்னு ஒன்னும் பண்ண வேண்டாம். அடுத்த வாரம் விமலாவோட கல்யாணம் இருக்கு, நாம 2 பேரும் போகணும். பிறந்த வீட்டை மறந்துடு. எங்க வீட்ல எங்க அம்மா உன்னை கவனிச்சுப்பாங்க. உங்க வீட்லயா? ஏன் வீடா அது? உன் வீடும் தான், நீ சொன்னபடி கட்டுன வீடு.
ஏங்க கோவப்படுறீங்க? தென்னந்தோப்பை குத்தகைக்கு எடுத்தவன் ஏமாத்துறான், நேர்ல போனாதான் சரிப்பட்டு வரும்னு அம்மா போயிருக்காங்க. வேற ஆளுக்கு மாத்தி கொடுத்துட்டு வரணும்ல. 50 தென்னை மரம் நிக்குது, அது தோப்பா? 5 ஏக்கர் நிலத்தை வச்சுக்கிட்டு நீங்க பண்ற அலப்பறை இருக்கே, ஓவர். சரி விடுங்க, அம்மா சீக்கிரம் வந்துருவாங்க. அடுத்த 2 நாட்களில் கோமதி கணவனுடன் விமலாவின் திருமணத்திற்கு சென்றாள். பல கிளை சொந்தங்கள் அனைவரும் ஒன்று கூடியிருக்க வீடு கலகலப்பாக இருந்தது. அனைவரும் கோமதி தாய்மை அடைந்திருப்பது குறித்து மகிழ்ந்தனர். அங்கு வந்திருந்த உறவினர் ஒருவர் கோமதியிடம், ஏமா உன் மாமியார் அதே வீம்போட வைராக்கியமா இருக்கா, பங்காளிக்குள்ள என்ன பிரச்சனை வந்தாலும் நல்லது கெட்டதுல தவறாம கலந்துக்கணும், விட்டு கொடுக்க கூடாது. இந்த கல்யாணத்துக்கும் வரல. அத்தைக்கு ஆஸ்துமா, தூசி வாசனை புகை இதெல்லாம் அலர்ஜி, அதான் மாமா நாங்க வந்திருக்கோமே. என்னமோ போ என்றவர் நகர்ந்து கொண்டார். மறுநாள் யாரும் எதிர்பாராத நேரத்தில் தனது மாமியார் பெருந்தேவி வந்ததும் உறவுகள் பேச்சிலிருந்து நிற்க, வாங்க பெரியமா என்றழைத்த பாஸ்கர் காலில் விழ அரவணைத்து கொண்டாள். பேத்தி கல்யாணத்துக்கு வராம இருந்துடுவேனா என்றபடி விமலாவை தேடி அணைத்து கொள்ள இந்த நிகழ்வை கண்டு பாலாஜி அசந்து போனான். எங்கடா கோமதி? கல்யாணம் முடிஞ்சதும் கோமதிய நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுவேன். கமலத்துக்கு பொண்ணை பார்க்கணும்னா அங்க வர சொல்லு என்றபடி அங்கிருந்த ஈசி சேரில் சாய்ந்து அமர்ந்து கொண்டாள். தனது மாமியார் பெருந்தேவி சொன்னதை கேட்ட கோமதியின் மனம் சங்கடப்பட்டது. தாயின் அரவணைப்பிலும் பராமரிப்பிலும் இருக்க வேண்டிய தருணத்தில் ஏன் இப்படி பேசுகிறார்கள்? கணவனும் இந்த விஷயத்தில் தனக்கு ஆதரவா இல்லாமல் அம்மாவின் பக்கம் சாய்கிறார் என்று யோசித்தபடி, அம்மா வந்துடுவாங்க அத்தை, கூடவே இருந்து பார்த்துப்பாங்க. நல்லா பாப்பாங்களே, இப்ப போன மாதிரி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அடிக்கடி உன்னை விட்டுட்டு போக மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? என் பிள்ளை தனியா கிடந்து அவஸ்தைப்படணுமா? எதிர்பேச்சு பேசாம என்னோட வந்துடணும், இதுக்கு மேல பேசக்கூடாது. மாமியாரின் அதட்டலான பேச்சில் பொங்கி வந்த அழுகையை அடக்கி கொண்டாள். அம்மா தாயே, உன்னைத்தான் நம்பி இருக்கேன் என்று அம்மனிடம் கோரிக்கை வைத்தாள். அன்றிரவு கனவில், கவலைப்படாத நான் இருக்கேன் என்று ஆதரவாய் தன் தலையை வருடி கொடுத்த சிறுமியை எங்கேயோ பார்த்த முகமாய் தெரிய திடுக்கிட்டு விழித்து கொண்டாள். குறுக்கும் நெருக்குமாய் திருமணத்திற்கு வந்தவர்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் படுத்திருந்ததை கவனித்தவளுக்கு எங்கிருக்கிறோம் என்று புரிய 5 நிமிடமானது. நாளை விமலாவின் திருமணம் முடிந்ததும் கணவனை சமாதானப்படுத்தி அழைத்து கொண்டு சென்றுவிட வேண்டும் என்று தீர்மானித்தாள். அரை மணி நேரத்திற்குள் ஒவ்வொருவராய் எழுந்து கொள்ள திருமண மண்டபம் களை கட்டியது. கோமதி எழுந்து குளியலறைக்கு போக மெல்லிய காலடி யோசை பின்தொடர்வதை உணர்ந்து திரும்பி பார்த்தாள். கண்ணுக்கு எதுவும் புலப்படவில்லை. கணவன் சொன்னது நினைவிற்கு வந்தது. எல்லாம் பிரம்ம, மனசு குழப்பத்துல இருந்தா இப்படியெல்லாம் யோசிக்கும் என்று தன்னைத்தானே தேற்றிக்கொண்டு குளித்து உடை மாற்றிக்கொண்டு மணமேடைக்கு வந்தபோது 20 வருடம் கழித்து இதே மாதிரி தன் பெண்ணையும் மணமேடைக்கு அனுப்பும்போது யாரெல்லாம் இருப்பார்கள், யாரெல்லாம் வருவார்கள் என்ற நினைப்பு வர கண்களை மூடிக்கொண்டாள். உனக்கு பிடிச்சவங்க எல்லாரும் இருப்பாங்க கோமதி. காதில் யாரோ கிசுகிசுக்க திடுக்கிட்டாள். என்ன முழிக்கிற? கையில் இருக்கிற அச்சதைய போடு என்று பெருந்தேவி அதட்ட அவசரமாய் மணமக்களின் தலையில் தூவி ஆசிர்வதித்தாள். இன்னமும் உனக்கு எல்லாம் சொல்லி தர வேண்டியிருக்கு. மக்கு மாதிரியா முழிப்ப? என் பிள்ளைய மட்டும் மயக்கி வச்சுக்க தெரியுது, வேற எதுக்கும் லாய்க்கில்ல என்றதும் அருகில் நின்றிருந்த கணவனை பார்த்தாள். வாயின் மேல் ஆள்காட்டி விரலை வைத்து அமைதியாக இருக்கும்படி சைகை செய்தான். திருமணம் முடிந்ததும் ஒவ்வொருவராய் விடைபெற்று செல்ல நெருங்கிய உறவுகள் மட்டும் வீட்டில் வந்து தங்கினர். கோமதி, உன் மாமியார் முகத்தை பாத்தியா? பெருமிதம் பொங்குது. இந்த குடும்பத்து ஆண்கள் எல்லாம் அம்மா பிள்ளைங்க என்று முணுமுணுத்த கிரிஜா, பாலாஜிய உன் கைப்பிடியில வச்சுக்கோ என்றதும் கோமதி சற்று உரக்க சிரித்தாள். அக்கா, இதெல்லாம் நடக்காத காரியம். எனக்காக சிலது செய்வார், ஆனா அம்மா தான் அவருக்கு முக்கியம் என்றபோது அங்கு வந்த பாலாஜி, நீயும் எனக்கு முக்கியம்தான் என்றவன், எங்க அம்மா கூட நீ போக வேண்டாம், கொண்டு வந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டேன், சாயந்தரம் புறப்படலாம் என்றபோது கோமதியால் நம்ப முடியவில்லை. நிஜமாவா என்று கேட்டு உறுதிப்படுத்தி கொண்டாள். பயணத்தின் போது கணவனின் தோளில் சாய்ந்தபடி கண்ணயர்ந்த கோமதி தான் கண்ட கனவால் திகைத்து விழித்து கொள்ள, என்னாச்சு? ஏன் இப்படி வேர்க்குது? ஒண்ணுமில்லுங்க, ஏதோ கனவு. நெற்றியை சுருக்கியபடி,
என்ன கனவு? சதா சர்வ காலமும் எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருந்தா கனவு வரத்தான் செய்யும். என்ன கனவு? அதையும் சொல்லு, தெரிஞ்சுக்கிறேன். கண்ட கனவை சொல்ல விருப்பமற்றவளாய் வெளியே வேடிக்கை பார்த்தபடி இருந்தாள். அம்மா அம்மா என்ற பச்சிலம் குழந்தையின் குரல். உருவம் தெரியவில்லை, குரல் மட்டும் கேட்கிறது என்று சொன்னால் பரிகாசம் செய்வான். 2-3 நாட்களாய் தன் கூடவே இருந்த ஒரு தேவதைதான் தன்னை அம்மா அம்மா என்று அழைத்திருக்க வேண்டும். ஏதோ ஒன்றை உணர்த்துகிறது. அதை உணர்ந்து கொள்வதற்கான அறிவுதான் எனக்கில்லை. யோசித்தபடி கண்களை மூடிக்கொள்ள பளிச்சென்று அபிராமியின் உருவம் மனக்கண் முன் பளிச்சிட்டது. கனவில் வந்து என் தலையை வருடி கொடுத்தது நீதானா அபிராமி? என் மேல உனக்கு இத்தனை பரிவா? உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? என்னங்க, உங்களுக்கு மறுபிறப்புல நம்பிக்கை இருக்கா? தெரியல, ஒருவேளை இருக்கலாமோ என்னமோ என்றவன் கண்களை மூடி அமைதியானான். ஹாஸ்டலில் தங்கி படித்த கல்லூரி நாட்கள் நினைவுக்கு வர காதலும் கூடவே நினைவில் வந்து நின்றது. கோமதியிடம் தன் காதல் பற்றி சொன்னதில்லை. ஏன் காயத்ரியிடம் கூட சொல்லவே தயங்கினான். அவளாகவே யூகித்து கேட்டபோது திணறி போனான். எஸ் ஆர் நோ, பட்டுன்னு சொல்லிடு. இல்லைனா சந்தோஷம், இருக்குன்னு சொல்லி என்ன சங்கடத்துல ஆழ்த்தாத. ஆச்சாரமான குடும்பம் எங்களுது, எங்க அப்பா ஏற்க மாட்டார். என்ன இப்படி சொல்லிட்ட? உனக்கு என்ன பிடிக்காதா? பிடிக்கும் பிடிக்காதுங்கிறத தவிர பல காரணங்கள் தடையா நிற்கும். முதல்ல ஜாதி, 2வது கலாச்சாரம், 3வது சாப்பாடு, 4வது சொந்த பந்தம், 5வது சமூக சூழல். அதோட நீ வளர்ந்த விதம் வேற, நான் வளர்ந்த விதம் வேற. எல்லாத்தையும் மீறி கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு வச்சுக்கோ. சில மாதங்களோ இல்ல சில வருஷங்களோ சந்தோஷமா வாழலாம். அப்புறம் என்ன நீயும் உன்ன நானும் குறை சொல்லுவோம். காதல் காணாம போயிரும். நீ ரொம்ப தப்பாவே யோசிக்கிற பாலாஜி. நீ ஆண் பிள்ளை, உனக்கு பாதகம் இல்ல. எனக்கு உன்னை பிடிக்கும். அதுக்கு கல்யாணம் தீர்வாகாது. நட்பா இருப்பதே சாத்தியமில்லைன்னு புரிஞ்சுக்கோ. இந்த வயசுல ஆண் பெண் ஈர்ப்பு வரணும். வரலைனா நீயும் நானும் அப்நார்மல். வெறும் கவர்ச்சி காதலாகாது பாலாஜி. சங்க காலத்துல இருந்தே இப்ப வரைக்கும் காதல் தொடரத்தானே செய்யுது. காதலுங்கிறதே தப்பு போல பேசுற. சீ போடா, உனக்கு புரிய வைக்க முடியாது. போய் படிச்ச படிப்புக்கு வேலை தேடிக்கோ. 5-6 வருஷம் காதலோட இரு, கடவுளே சேர்த்து வைப்பார். அப்படி நடக்கலனா அடுத்த ஜென்மா இருக்கே, பாத்துக்கலாம் என்று விலகிச் சென்ற காயத்ரியை சந்திக்கும் சந்தர்ப்பம் அமையவே இல்லை. அம்மா பார்த்த கோமதி சாயலில் அப்படியே காயத்ரியை ஒத்திருக்க மறுக்க முடியாமல் சம்மதித்தான். அவளின் வெகுளித்தனமான அன்பில் கரைந்தும் போனான். பெண்கள் சூழ்நிலைக்கேற்றவாறு தங்களை தகவமைத்துக் கொள்கிறார்கள் என்று நினைத்தபடி பெருமூச்சு ஒன்றை வெளியிட்டான். இறங்கணும் கோமதி. ஊர் வந்தாச்சா? ரொம்ப அசதியா இருக்குங்க, கால் 2 வீங்கிடுச்சு. என் கையை பிடிச்சிக்கோ, டாக்ஸி வண்டியில போயிடலாம். நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் சமைக்கிறேன் என்று சொல்ல அம்மா வந்திருப்பாங்க. சாவி நம்ம கிட்ட இருக்கே. பாட்டிட்ட வேறொரு சாவி இருக்கும்னு நினைக்கிறேன். என்னமோ செய். எங்க அம்மா சொன்னத உங்க அம்மாட்ட சொல்லு, இல்லைனா என்னால சமாளிக்க முடியாது. சரி சொல்லிடுறேன் என்றவள் வாசலில் இருந்த கோலத்தை பார்த்தபடி அம்மா வரலேன்னு நினைக்கிறேன் என்று முணுமுணுத்தாள். பாலாஜி கதவை திறந்து உள்ளே செல்ல கோமதி பாட்டி நான் வந்துட்டேன் என்று குரல் கொடுத்தாள். பாட்டி வெளியே வர கூடவே இன்னொரு முகம் எட்டி கோமதியை பார்த்து திகைக்க வெளியே வந்த பாலாஜி காயத்ரியை பார்த்ததும் திடுக்கிட்டான். ஹே பாலாஜி, எப்படி இருக்க? குதூகலமாய் விசாரித்தாள் காயத்ரி. ஃபைன், ஹவ் ஆர் யூ? சந்தோஷமா இருக்கேன். அப்பாவாக போற போல, வாழ்த்துக்கள் என்று கை நீட்டிய காயத்ரியின் கைகளை பற்ற தயங்கியபடி தேங்க்யூ என்றதும் சிரித்தபடி மனைவி கிட்ட பயமா என்றவள் பாட்டியிடம் படிக்கும்போது பழக்கம் பாட்டி, இங்க சந்திப்பேன் நினைக்கல என்றாள். அப்படியா? ரொம்ப நல்லதா போச்சு. கோமதியோட அம்மாவும் எனக்கு தெரிஞ்சவள் தான். எங்கோ எப்பவோ ஆரம்பிச்ச நட்பு, மறுபடியும் இணைஞ்சிட்டோம். நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்ற மீனாட்சி பாட்டி கோமதியிடம் உங்களுக்கும் சேர்த்துதான் சமைச்சிருக்கேன். பயண களைப்பு தீர குளிச்சுட்டு வாங்கோ, சாப்பிடலாம். ஏன் பாட்டி உங்களுக்கு சிரமம்? ஒரு சிரமமும் இல்ல. இன்னைக்கு காயத்ரி சமையல் தான் பிரமாதமா சமைப்பா என்றதும் கணவனை பார்த்தாள். திகைப்பில் இருந்து மீறாமல் இருந்த பாலாஜி எனக்கு ஆபீஸ் போகணும், நீ போய் சாப்பிடு என்று உள்ளே விரைந்தான். இருவரும் குளித்து முடிப்பதற்குள் சமைத்த உணவுகளுடன் வந்த காயத்ரி 2 பேரும் உட்காருங்க, நான் பரிமாறுறேன் என்று வர கோமதியுடன் சாப்பிட அமர்ந்தான்.
என்ன சார் ரொம்ப பிகு பண்றேன், சுமாரா சமைப்பேன், பயப்படாம சாப்பிடுங்க என்றாள். எனக்கு என்ன பயம், எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீ தான் பயப்படணும், ஹாஸ்பிட்டல் செலவை நீ தான் ஏத்துக்கணும். நல்லா இருக்கேன் நியாயம் என்றவள் கோமதியிடம், இந்த ஆளு சரியான கஞ்சம், உன்னை நல்லா கவனிச்சுக்கிறாரா இல்லேன்னு சொல்லு, ஒரு வழி பண்ணிடுவோம் என்ற காயத்ரியை ஆழமாய் ஒரு பார்வை பார்த்த கோமதி, உங்களை பத்தி இவர் பேசுனதே இல்லையே, 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா என்றதும் பாலாஜி காயத்ரி என்ன சொல்ல போகிறாளோ என்ற தவிப்பு மேலிட காயத்ரியை பார்த்தான். ஓரளவுக்கு நல்ல ஃப்ரெண்ட் தான், ஆனா நீ ரொம்ப லக்கி. அது என்ன ஓரளவுக்கு, 100% கிடையாதா என்ற பாலாஜியின் குரல் ஆதங்கத்தோடு ஒலித்தது. கையெலம்ப கோமதி எழுந்து சென்றதும், நம்மளோட காதல் கோமதிக்கு தெரிய வேண்டாம் என்று முணுமுணுத்தான். பயப்படாத, சொல்ல மாட்டேன். ஆனா கணவனோட அசட்டுத்தனங்களை எல்லாம் மனைவி சுலபமா தெரிஞ்சுக்குவா. நீயோ நானோ சொல்லாம எதுவும் தெரிய வாய்ப்பே இல்ல. கல்யாணமாகி 5 வருஷங்களாச்சு, இதுவரை தெரியலையே என்றதும் காயத்ரி வாய்விட்டு சிரித்தாள். இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா, என்னை விட கோமதி புத்திசாலி, ஞாபகம் வச்சுக்கோ என்றாள். நான் அப்படி நினைக்கல, கோமதி வெகுளி, எல்லாரையும் அனுசரிச்சு போகிற நல்ல பெண். ஆஹா சபாஸ், அப்படி இருந்தா சந்தோஷம். நீயா வாய கொடுத்து மாட்டிக்காத, பிறகு வாழ்க்கை சிறக்காது. நீ முதல்ல இங்கிருந்து கிளம்பு என்றவன் கோமதி வருவதை பார்த்து, என்னோட ஷூவை தொடச்சு வைக்கிறியா, ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். சரிங்க என்றபோது, கோமதி நீ துடைக்காத, அவர் வேலையை அவர்தான் செய்துக்கணும் என்றதும் பாலாஜி கோபத்துடன் தன் அறைக்கு விரைந்தான். பரஸ்பரம் உதவுறதும் விட்டு கொடுக்கறதும் தானே தாம்பத்தியம் என்றவாறு கோமதி மர நாற்காலியில் அமர்ந்து ஷூவை துடைக்க ஆரம்பித்தாள். நான் இல்லைங்கள, ஆனா அதிகாரத்தோட அதட்டி வேலை வாங்கினா அதுக்கு அடிபணியணுமா? நீ வேலைக்காரி இல்ல, மனைவி. அச்சோ, அவர் அப்படிப்பட்டவர் இல்ல, நிறைய உதவி செய்யக்கூடிய மனிதர் தான். எனக்கு முடியலன்னா சமைப்பார், கால் வலின்னு சொன்னா பிடிச்சு விடுவார். அப்படிப்பட்ட மனிதர் தான். நீங்க அவரை தவறா நினைக்காதீங்க. ஓகே, நான் வரேன் என்று சட்டென்று சென்ற காயத்ரியை பற்றி யோசித்தாள் கோமதி. தன்னை விட காயத்ரி சற்று கூடுதல் நிறம், அதோடு படித்திருக்கிறாள். அந்த கர்வம் பேச்சில் வெளிப்படுகிறது. ஒரு ஆண்மகன் தன் மனைவியிடம் ஒரு வேலை சொன்னால் இவளுக்கென்ன, என் மேல் இவளுக்கென்ன அக்கறை? பாட்டி இவளை பற்றி ஆகா ஓஹோ என்று புகழ்ந்தாள். ஆனால் இவள் வேறு மாதிரி இருக்கிறாளே. தொடச்சிட்டியா? இதோ பார் கோமதி, காயத்ரிட்ட அதிக பேச்சு வச்சுக்காத. படிக்கிறப்போ இருந்த நட்பு அதோட முடிஞ்சுது. மறுபடி அதை புதுப்பிக்க விரும்பல. ஜாக்கிரதையா இருந்துக்கோ. சரியான அதிக பிரசங்கி, அதனால தான் இன்னும் கல்யாணமாகாம நிக்கிறா. உங்க ஃப்ரெண்டு தானே, ஏங்க இப்படி பேசுறீங்க? நல்ல பொண்ணுதான், படிச்சிருக்கால. அந்த வித்தியாசம் கர்வம் இருக்கும்ல. என்னமோ எனக்கு புரியல. நமக்கு இடையில அவ வந்து ஏன் குட்டைய குழப்புறா? கண்டபடி கற்பனை பண்ணாதீங்க. யாரு நம்புறது யாரு நம்ப கூடாதுன்னு எனக்கு தெரியும். பாட்டி இல்லைனா என் உசுறு என்னைக்கோ போயிருக்கோம். காயத்ரி எதுவும் தவறா சொல்லலையே. உங்க வேலையை நீங்க செய்துக்கணும் தானே. ஓ, உன் வேலை என் வேலைன்னு பிரிக்க ஆரம்பிச்சிட்டியா? அப்போ போய் சம்பாதி, என் பாதி பலு குறையும். குழந்தை குட்டின்னு குடும்பம் பெருசானா செலவு அதிகமாகும்ல. உங்க அப்பனா கொடுப்பான். என்னாச்சு உங்களுக்கு? முன்னுக்கு முரணா பேசுறீங்க என்ற கோமதியின் கண்களில் கண்ணீர் திரண்டு கன்னத்தில் வழிந்தது. மனம் தாங்காமல் பாட்டியிடம் சொல்லி அழுதாள். கல்யாணம் முடிஞ்சதுல இருந்து ஒரு நாள் கூட இந்த மாதிரி எடுத்தறிஞ்சு பேசினதில்ல பாட்டி. அப்போது அங்கு காயத்ரி இருக்கவில்லை. சரி, அழாத. வேலை பளு அதிகமானா இந்த மாதிரி பேசுறது சகஜமான விஷயம்தான். இதுக்கெல்லாம கண்ணை கசக்கிறது. என்ன எடுத்துக்கோ, உன் பிரச்சனைய சுலபமா தீர்த்துடுறேன். என் பிரச்சனைக்கு நெல்லையப்பன்ட்டதா சரணாகதி அடைய வேண்டியிருக்கு. காயத்ரி விஷயம் தலைவேதனையா இருக்கு. கல்யாணமே வேண்டாங்கிறா. என் இஷ்டப்படி விடுங்கோன்றா. விட முடியுமோ? நான் பேசட்டுமா பாட்டி? யாரையாவது விரும்பி இருக்கலாம்ல. அப்படியா சொல்ற? பாலாஜிட்ட கேட்டு சொல்லேன், அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். மனசுக்குள்ள என்னென்னமோ ஓடுறதடி. ஒரே கவலையா இருக்கு. பெத்தவங்களோட சண்டை போட்டுட்டு வந்திருக்கா. நான் கேட்டு சொல்றேன் பாட்டி, கவலைப்படாதீங்க என்று கோமதியின் மனதில் வருத்தமும் கவலையும் இருமடங்கானது. தன்னை பெண் பார்க்க வந்தபோது நிமிர்ந்து பார்த்து திகைத்ததும், பெண்ணை பிடிச்சிருக்கு என்று எழுந்து போனதும் நினைவில் வந்து முட்ட, ஒருவேளை பாலாஜியும் காயத்ரியும் காதலித்திருப்பார்களோ? நான் அவளை போல் இருந்ததால் சம்மதித்திருப்பாரோ?
காயத்ரியை பார்த்து பாலாஜி திகைத்ததும் நினைவிற்கு வர தலையணையில் முகத்தை புதைத்து கொண்டு சத்தமில்லாமல் அழுதாள்.